நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் மவுண்டட் ரிக்கை வந்து ஒரு லாங் பிளேஸ்க்கு எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது மோஸ்ட்டாக ஒரு வெஹிக்கல் அப்படின்னு பொதுவாகவே எடுத்துட்டிங்கன்னா லாரி ஆகட்டும், கார் ஆகட்டும், எல்லாமே வந்து ரோட் பேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த டிராக்டர் அப்படிங்கிறது மேக்ஸிமமாக வந்து விவசாய நிலங்களில் ஏற்ற இறக்கமான பகுதிகளில் டெய்லர் யூசேஜ் உழவு ஓட்டுறதுக்காக இந்த டிராக்டர்களை வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டிராக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ ரோடு ரன்னிங்கில் பார்த்திங்கனாலும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இருந்தாலும் ஸ்பீடு கம்மி ரோடு ரன்னிங்கில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரோடு ரன்னிங்கில் டெய்லர் யூசேஜ் லோடு ஏற்றுறது அது மாதிரி போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாரி அது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க ரோடு மூவிங் வெஹிக்கிள்ஸை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் மவுண்டிங் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாங் ஏரியா போகணும், இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் 550 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும், ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு போய் ஓட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு ஸோ இது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்துங்க இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கை யூஸ் பண்ணி அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்குன்னே ஸ்பெஷல் ட்ரக் இருக்குதுங்க. ஸோ இந்த வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட்டர் ட்ரக்கில் தான் நீங்கள் வந்து இது ஏற்றுறதுக்கு பர்மிஷன் அலவுட் இருக்குது. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி ஏற்றி எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதாவது வண்டி வாகனங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான வண்டி அப்படிங்கும்போது போர் வண்டி தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட் ரன்னிங்லலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரக்கில் ஏற்றி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து சேஃபாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். மரமட்டை இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்து போகணுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னாங்க இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரக் வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற பேஸஸில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து நல்லா ஹெவி டியூட் பிளாட்ஃபார்ம் போட்டுங்க ஒரு ரேம்ப் டைப்பில் பார்த்தீங்கன்னா வண்டி ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதி வரைக்கும் வடிவமைச்சு மிச்ச பாதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைடில் ஒரு லாக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ரேம்ப்பு. ஸோ இது மாதிரி நீங்கள் லாக் பண்ணி வண்டி ஏற்றிக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த லாரியில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேக் சைடில் வந்து 2 ஸ்டெபிளைசர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேனுவலாக நீங்கள் எடுத்து லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது காட்டர் போட்டு. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இவ்வளோ ஹெவியான வண்டி வந்து நீங்கள் இந்த ரேம்பில் ஏற்றும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 டன்னுக்கு மேலே வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் அப்படியே போகிறது லாரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பேக் டயரில் ஓவர் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இது மாதிரி ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக நீட்டாக ஏற்றுறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் ஆப்ரேட் பண்ண முடியும். டிராக்டர்கள்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெவியான அட்டாச்மெண்ட்டு. அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக ஆப்ரேட் பண்ணணும். ஓவர் ஸ்பீடுங்கிறது இருக்கவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னாங்க டிராக்டரோட ஒரு 2 மடங்கு வெயிட் அதிகம் அந்த மவுண்டிங் அட்டாச்மெண்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்லோவாக நீட்டாக ஆப்ரேட் பண்ணணுங்க. இன்னும் அந்த ஜாயிண்ட்டுங்க போல்ட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு பார்க்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் மவுண்டட் ட்ரிக்கை வந்து இந்த ட்ரக்கில் ஏற்றியாச்சு. பேக் வியூவிலேருந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப லெஃப்ட் சைடு தள்ளி போகாமல் ரொம்ப ரைட் சைடு தள்ளி வராமல் நீட்டாக சென்டராக செட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹைட்டான வெயிட்டான அட்டாச்மெண்ட்டு. ஸோ ப்ராப்பராக ஒரு சென்டர் பொசிஷனில் நிறுத்தி லாக் பண்ணி ரோட் ரன்னிங்கில் போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் வந்து ஸ்டெபிளைசர் இருக்குது. ஸோ அதனால் நீட்டாக ஸ்டெபிளைசர் நீங்கள் தேவையான அளவுக்கு நிறுத்தி உங்களுக்கு வந்து ஸ்டெபிளைசரில் பெல்ட் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ எதனால் வந்து இது மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன் டிராக்டர்லேயே போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு 500-600 கிலோமீட்டர் லாங் போகிறீங்க, அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் அதர் ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துங்க ஒரு 500 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது டிராக்டருங்கிறது ரோட் மூவிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு 40 to 45 கிலோமீட்டர் per hour ஸ்பீடு தான் அதிகபட்சமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிரும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் மூவிங் இந்த வெஹிக்கிள் இந்த ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுங்க அதிகபட்சம். ஸோ இந்த டைமிங்குள்ளேயே உங்களுக்கு வந்து மூவ் ஆயிரும். அதனால தான் இந்த வெஹிக்கிளை வந்து அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகட்டும், அதே வந்து நீங்கள் டிராக்டரை நார்மலாக ரோட்டில் ஓட்டிகிட்டு போனால் எந்த செலவாகுதோ, அதாவது டீசல் செலவு, டயர் தேய்மானம் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாக போகும். ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது மாதிரி பெல்ட் போட்டு எப்படி டைட் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரே ஆள் பார்த்திங்கன்னா ஈஸியாக டைட் வச்சிடுறாங்க. ஒரு நார்மலாக நம்ம ஹேண்ட் பம்ப் டைப்பில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பெல்ட் போட்டு ஈஸியாக வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரோப் போட்டு கட்டியாச்சுங்க. ஸோ அடுத்தது அந்த ஓஸ் வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிக்குங்கிறது ஹைட்டு, அதுலேயும் இந்த ட்ரக்கில் ஏற்றும் போது இன்னுமே ஹைட் அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் ஒரு சேஃப்டினஸ்க்காக மரம் மட்டை படாமல் இருக்கிறதுக்கு, லைன் படாமல் இருக்கிறதுக்காக
இது மாதிரி ரோப் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டி மெஷர். முக்கால்வாசி பார்த்துட்டிங்கன்னா எல்லா போர்வெல் ரிக்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி ரோப் போட்டு கட்டியிருப்பாங்க மாஸ்டரில். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க. ஏற்றி நீட்டாக கட்டியாச்சு. இப்போ வந்து வண்டி கிளம்புது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர் மவுண்டட் இருக்காகட்டும், நார்மல் டிராக்டர் ஆகட்டும், இது மாதிரி தான் ஒரு லாங் ஏரியாவுக்கு போகும்போது இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருங்கிறது ஓட்டிடலாங்க. ஸோ ரொம்ப லாங் போகும்போது இது வந்து பெஸ்ட் மெத்தடு. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் மவுண்டட் ரிலேட்டடாக ஒரு 8 விதமான வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 9 வீடியோ. சேனலில் இதுக்குன்னே செப்பரேட்டாக டிராக்டர் மவுண்டட் ரிக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 5630 ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் தெளிவாக பண்ணியிருக்கோம். இது வந்து எங்கே மவுண்டிங் போட்டிருக்காங்க, அது வந்து எப்படி போட்டிருக்கிறாங்க, ரோட் ரன்னிங், இந்த மவுண்டிங்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரோட் ரன்னிங்கில் மைலேஜு, கம்ஃபர்ட்டு, எப்படி சேஃப்டினஸோடு ஆப்ரேட் பண்ணுறது இவ்வளோ வெயிட்டான வண்டியை, ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், நைட் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ். இதிலே பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் அட்டாச்மெண்ட் இருக்குங்க. இதிலே வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கேங்க. லிங்க்ஸு பிளேலிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.